ரொம்ப 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 பிரசன்னமானது. அந்த ஆலயத்தை நம்ம ரொம்ப நேசிக்கணும், கனப்படுத்தணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 44 அதிகாரம் 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்துக்கு முன்பாக அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதை கண்டேன். நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன். தேவனுடைய ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவ ஆலயத்துக்குள்ள நம்ம போனதும் அவருடைய தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் இருந்து முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்ளும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகிறத ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. ஏதோ கடனா, ஏதோ ஒரு கடமையா, சரி போனா போகுது, யாருக்காச்சும் உபயோகமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சபைக்கு போகிறாங்க. சபையும் ஆலயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனப்படுத்த வேண்டிய ஸ்தலம், பயப்பட வேண்டிய ஸ்தலம். அவருக்கு முன்பாக போய் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அங்க இருக்கிறார். ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார், நம்ம வருகையை வாஞ்சிக்கிறார். இருக்கிற கடவுளை போய் நம்ம வணங்குறதுக்கு ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு பொருள் அங்க இருந்தா, அது ஒரு விக்கிரகம் இருந்தா அதை பார்த்து பணிந்து கொள்கிறோம். ஆனா ஜீவனுள்ள தேவன் அங்க நிக்கிறது நம்ம கண்களுக்கு தெரியாததுனாலேயே நாம் அவரை அசட்டை செய்கிறோம். கண்களுக்கு தெரியலன்றதுக்காக அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் அங்குதான் இருக்கிறார், நம்மை தான் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை தான் நேசிக்கிறார். அவர் செய்கிற அத்தனை நன்மையும் நமக்கு வேணும். ஆனா என்ன செய்ய மாட்டோம், அவருக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லி வாழக்கூடாது. எப்பவும் அவரை நேசிக்கணும், அவர் இருக்கிறார்னு உணரணும். முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து மனதார ஏற்றுக்கொண்டவனால் அவர் நமக்கு வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.